வணக்கம் மக்களே, நீங்க பார்க்கக்கூடிய படம் வந்து தங்கமணி. இந்த படம் வந்து மலையாளத்துல அவைலபிளா இருக்கு. தமிழ்ல வந்து இன்னும் டப் பண்ணலன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் தமிழ்ல டப் ஆயிரும் நினைக்கிறேன். அதான் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னாக்கா, படத்தோட ஹீரோ வந்து வெறித்தனமா வந்து படத்தோட ஓப்பனிங்லயே வந்து ஒருத்தர் வந்து கொல்றாரு. அவர் ஏன் கொல்றாரு, அதோட பின்னணியில வந்து என்ன அப்படிங்கறது வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் போதே வந்து இந்த கொலை பண்றவங்க வந்து பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் படத்துல என்னப்பா ஸ்டோரி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. அதாவது இந்த தெரி படத்துல எல்லாம் விஜய் வந்து ஒரு பிளாஷ்பேக் காமிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல காமிக்கிறாங்க. அதான் அந்த பழைய விஜயகாந்த் படம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரிதான் ஒரு குடும்பத்தை வந்து அழிச்சிருவாங்க. அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் வச்சு அந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏன் கொண்டாரு, எதுக்கு கொண்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க. அதுக்கு தந்த வில்லன் கதாபாத்திரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்தோட கான்செப்டும் புது விதமா வந்து எந்த ஒரு கான்செப்டுமே படத்துல இல்ல. அதனால நமக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. படத்தை சீக்கிரம் முடியுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு எதுவும் தோணிடுது. இந்த படம் வந்து எனக்கு விஜயகாந்த் படம் எல்லாம் பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு கிரைம் ஸ்டோரி, வில்லன் கதாபாத்திரம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்து தெரிய படத்துல வர மாதிரி வந்து குடும்ப பாக்கான ஒரு கதையை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. படத்துல கொஞ்சம் அடல்ட் இருக்கு. குழந்தைங்களாம் யாரும் இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டாம், மனசை வந்து பாதிக்கும். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு நார்மலான மூவி தாங்க. பெரிய ஆகோகம் படம்லாம் சொல்ல முடியாது. ஒரு நார்மலான ஒரு சுமாரான ஒரு ஸ்டோரி தான். தெரிய படம் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்க்க தேவையில்லை, அதே ஒரு கான்செப்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே சந்திக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய்.